நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சாதம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்ல காரசாரமாக நல்ல ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக பாலக்கீரை சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு பாலக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா பாலக்கீரையிலேருந்து தண்ணி வடிஞ்சு வரும். அதுக்காக அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, 1-2 தான் இருக்கணும். பாருங்கள், இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த பாலக்கீரையை பார்க்கலாம். பாருங்கள், பாலக்கிலேருந்து எவ்வளோ தண்ணி வடிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னு இல்லை. இதை நீங்கள் செய்கிற கிரேவி கூட சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாவு பிசையும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா கீரையையும் மாற்றிடுங்க. இது கூடவே 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துருங்க. இது டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். அடுத்து இது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கீரையை வேக வைக்கும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் கடலை மாவு சேர்த்துருக்கோம். கீரை ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். தேவைப்படும் போது கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். கீரை நல்லா உருட்டுறதுக்கு வரணும். நம்ம கோலா உருண்டெல்லாம் செய்யும்போது உருட்டுவோம்ல, அந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும். அந்த மாதிரி பக்குவம் வர வரைக்கும் இது போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நீங்கள் இட்லி தட்டில் வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ஸ்டீமர் இருந்ததுன்னா அதில் கூட வேக வைக்கலாம். ஸ்டீமரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க கீரைகளை வச்சுருங்க. மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஸ்டீமரில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கீரை உருண்டைகளை வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். ஸ்டீமர் இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதே போல் வேக வச்சுக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆகியிருக்கு. கீரை நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த உருண்டைகள் இப்படி தான் இருக்கும். இது இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தாளிதம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை இடையிடையில் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். நம்ம கீரையிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கிரேவிக்கு நீங்கள் உப்பு பார்த்துட்டு தான் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி மிளகாத்தூள். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
நல்லா கலந்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்க்கணும். நான் வந்து 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துருக்கோம். நீங்கள் அரைச்சி தான் சேர்க்கணும்னு இல்லை, பொடியை கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக இப்போ தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்துருங்க. ஓகே, இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவி வந்து நல்லாவே தயாராக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல கீரை உருண்டைகள், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கீரையை வேக வச்சதுனால இந்த டைம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ 3 நிமிஷம் ஆகியிருக்கு. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவி வந்து சூப்பராக தயாராக இருக்குது. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது சாதம்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கெலாம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல சத்தான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.